அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் தமிழ் வருடப்படி சோபகிருது வருடம் தை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செவ்வாய் புகான் பெயர்ச்சி ஆகிறார். ஏறத்தாழ ஒரு 40 நாட்களுக்கு செவ்வாய் புகான் உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்ய போகிறார். 3 பார்வைகளால் 3 வீடுகளை பாரி செய்து துளாராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை செவ்வாய் புகான் கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. 2020ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய் புகான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ஒரு 3.5 வருடத்திற்கு மேலாக தற்போது தான் உச்சபலம் பெறுகிறார். துலாம் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, எல்லாமே வெற்றி 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 என்று எதிர்வரக்கூடிய ஒரு 40 நாட்கள் ஜெயிக்க போகிறீங்க. 6 படை முருகனை வழிபாடு செய்யுங்கள். பழனிமலைக்கு சென்று வாருங்கள். துளாராசி என்பவர்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். பழைய வண்டி வாகனங்கள் இதே மக்கர் பண்ணுது, லிப்போராகவே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். நல்ல வீடு கட்டலாம். ஒரு சிலர் வீட்டு மனை வாங்கலாம். நிலபுல சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிலபுல சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்ப்பதற்கான வழிவகை உண்டு. 4ஆம் வீட்டிலே செவ்வாய் புகான் உச்சபலம் பெறும்போது மாசி மாதம் 24ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் செவ்வாயுடன் கூட்டணி சேர்கிறார். துளாராசி அன்பர்களுக்கு காதல் மலரும். கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். கல்யாணம் பண்ணலாம். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம். உடனே வரன் செட் ஆகும். கல்யாணம் நடக்கும். பல வருடமாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 40 நாட்கள் துளாராசி என்பதற்கு சக்ஸஸ் ஆக போகுது. எல்லாமே வெற்றி தான். 4ஆம் வீட்டிலே செவ்வாய் புகான் உச்சபலம் பெறும்போது அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி, கூடுதல் சம்பளம், இடமாற்றம் சிறப்பு. அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள், போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்கள் தேர்வில் வெற்றி பெறலாம். இராணுவம், காவல்துறை, யூனிஃபார்ம் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. போட்டி பந்தயங்களில் ஜெயித்து வெற்றி பெறுவீர்கள். செவ்வாய் புகானுடைய 4ஆம் பார்வை நேர் 7ஆம் வீட்டிற்கு. அங்கே குருபகான் வந்திருக்கிறார். செவ்வாய் புகான் குருபகானை பார்வை செய்யும் பொழுது களத்திரம் இணைக்கும். உங்களை வேணான்னு வெறுத்து ஒதுங்கிய நண்பர்கள் உங்களை தேடி நாடி ஓடி வருவார்கள். உங்களை புரிஞ்சுக்கோங்க. செவ்வாயினுடைய பார்வை 7ஆம் வீட்டிற்கு விழும் பொழுது வெளிநாடு பயணம், வெளிநாடு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 40 நாட்கள் கை கொடுக்கும். வெளிநாடு போய் தங்கி கை நிறையா பணம் சம்பாதிக்க போகிறீங்க. செவ்வாய் புகானுடைய 7ஆம் பார்வை தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் விழுகிறது. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் வெள்ளமாக கை கொடுக்கும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விலை உயரும். பூ மகசூல் 1க்கு டபுளாக எதிர்பார்க்காத வருமானங்களை துளாராசி நண்பர்கள் பெறப்போகிறீங்க. தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டை செவ்வாய் புகான் பார்வை செய்யும் பொழுது தொழிலில் கொடி கட்டி பறக்கலாம். போட்டி பொறாமைகள் துளாராசி என்பதற்கு தொழில் மூலம் விலகும். செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம், தொழில் வேலை வழி லாபங்கள் கொட்டும். வெளிநாடு பணம் எதிர்வரக்கூடிய ஒரு 40 நாட்கள் துளாராசி அன்பர்கள் எண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி உச்சபலம் பெற்று துளாராசி என்பதற்கு பணம் கொட்ட போகிறார். ஒரு 40 நாட்கள் உங்களுடைய ராஜ்யம்தான். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி மீது வெற்றிகள் குவியும். துளாராசி அன்பர்களுக்கு உடல் தைரியமாக இருக்கும். 4ஆம் வீட்டில் செவ்வாய் புகான் உச்சபலம் வரும்போது உடலில் ஏற்பட்ட எலும்பு வலி, பற்கள் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும். பல்வலி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணி கொள்வீர்கள். எதிர்வரக்கூடிய ஒரு 40 நாட்கள் துளாராசி அன்பர்களுக்கு செவ்வாய் புகான் பலத்தை கொடுக்கிறார். செவ்வாய் புகான் பலமாக இருந்தால் மட்டும்தான் உடல் பலம், மனோபலம், சக்தி, திறன், முயற்சி, வேகம், சுறுசுறுப்பு
எதையும் சமாளிக்கும் ஆற்றல் வரும். செவ்வாய் பகவான் சுய ஜாதகத்தில் வலுவிழந்து இருந்தார் என்றால் உடல் சக்தி குறையும். நோய் நொடி, எலும்பு, பற்கள், இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். உடல் வலிமை இழந்து, எண்ணம் செயல் இழந்து படிப்படியாக முன்னேற விடாமல் நம்முடைய எண்ணமே கெடுத்துவிடும். நம்மளை நாமளே குறைத்து கொள்வோம். எங்கே நல்லா இருக்க போகிறோம், எல்லா நாளுமே கஷ்டம்தான் வருது அப்படின்னு நம்மளை நாமே குறைத்து கொள்வோம். எதிரிகள் நம்மளை கெடுக்க தேவையில்ல, நம்முடைய எண்ணமே நம்மளை கெடுத்துவிடும். துலா ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் 4ஆம் வீட்டிலே பலமாக இருக்கும் பொழுது படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிக்கலாம், தடைப்பட்ட கல்வியை தொடரலாம், அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. போட்டி பந்தய தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள், அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடம் சக்ஸஸை குறிக்கிறது. துலா ராசி என்பவர்களுக்கு வெற்றி மீது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய கால நேரமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து பிருகுமங்கல யோகம். செல்வம் செல்வாக்கு உங்களுக்கு கொடிகட்டி பறக்கும். பணப்பிரச்சனை முழுமையாக தீரும். சேமித்து கொள்ளலாம். தந்தையை விட நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக பணம் சேமித்து கொள்ளலாம். மாத சம்பளம் வாங்குறவர்களுக்கு சிறப்பு, தினந்தோறும் சம்பளம் வாங்குறவர்களுக்கு சிறப்பு, வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு சிறப்பு, வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு. 2ஆம் வீட்டின் செவ்வாய் உச்சமடைந்து 4ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது உடல் கம்பீரமாக, திறமையாக, சுறுசுறுப்பாக துலா ராசி அன்பர்கள் செயல்பட போகிறீங்க. வேதனையும் சோதனையும் உங்களை விட்டு ஓடிவிட்டது. துலாம் ராசியை தடுப்பதற்கு தடைகள் இல்லை. 2024 வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை இன்னொரு 3 மாத காலம் துலா ராசி அன்பர்களுக்கு மிக மிக முன்னேற்றமான காலம். பணப்பிரச்சனையை தீர்த்துக்கலாம், குடும்ப பிரச்சனையை தீர்த்துக்கலாம், நல்ல வேலை அமைத்து கொள்ளலாம், தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளலாம். துலா ராசி அன்பர்கள் குருபலம் மிக சிறப்பாக இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். படுத்தால் நன்றாக உறக்கம் வரும். புலம்பல்களை தவிர்த்து எதிர்கால முன்னேற்றத்திற்கு விறுவிறுப்பாக வேகமாக செயல்படுங்க. வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய கால நேரம் செவ்வாய் உச்சமடைந்து உங்களுக்கு கொடுக்கிறார். 6ஆம் வீட்டிலே ராகு, அதிர்ஷ்டங்கள் பல. 5ஆம் வீட்டிலே சனி பகவான், பூர்வீக புண்ணியஸ்தானம் பலமாக இருக்கிறது. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. துளாராசி என்பதற்கு இதைவிட வேறொன்றும் சிறப்பு தேவையில்லை. குலதெய்வம் அருள் கொடுத்தாலே போதும், கோடி தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். முருகனை வழிபடுங்க. அரகரா அரகரான்னு வீட்டில் முருகனை கூப்பிடுங்க. நினைத்த நேரத்தில் வேண்டிய வரத்தை முருக பகவான் கொடுக்கப் போகிறார். துளராசிக்கு இது ஒரு சிறப்பு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.